வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு விருச்சிக ராசி மகர லக்னம்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. மீனராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 4ல் இருக்கார். 10ஆம் தேதி 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட், ஆட்டோ கன்சல்டன்ட் பண்ணுறவங்களாம் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சுபமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது அது மட்டும் இல்லை, ஒரு 9ஆம் நிறைய பிரயாணங்கள் திட்டம் போடுவீங்க. பெருசாக இங்கே போகணும் அங்கே போகணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3லே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிக்கிறது, கற்பனையில் இப்படி ஆகிட்டா எப்படின்னா பண்ணுறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தூக்கி உப்பையில் போட்டு நடைமுறையில் இன்றைக்கி நம்ம வாழணும், இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கிறது புத்திசாலித்தனம். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், பாதி பிரச்சனைகள் வராது. அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் வாக்குவாதங்களை கம்மி பண்ணிங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தாயார் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள், நிலபுலங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி குழந்தைகளால் ஒரு திங்கள் செவ்வாய் சின்ன மன உளைச்சல் இருக்கும். குழந்தைகள் ஏதோ பேசுது அப்படிங்கிற, மற்றபடி எல்லாமே சிறப்பாயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் ஒரு 2ல் இருக்கும்போது வேலையில் உள்ள ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதே நேரத்தில் நிறைய பிரயாணங்கள் போகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணணும். அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தானே இப்போ சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான குரு 4ல் இருக்கும்போது புதிய திட்டங்கள், தொழில் ரீதியான விஷயம் நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 11 மற்றும் 12ஆம் அதிபதியான சனி ராசியில் இருக்கும்போது பெருசாக சம்பாதிக்கணும், பெருசாக ஏர்ன் பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாமே பெருசாக கொடுக்கும். பட் என்னென்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். இப்போ பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி, சூரியன் 6ஆம் அதிபதி உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் நமக்கு தெரியாமல் சில பேர் நம்ம டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு. கடன் சம்பந்தமான விஷயங்கள், உடல் நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி குழந்தைகள் திங்கள் செவ்வாய் சின்ன மன உளைச்சல் தான். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி யந்திரங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது அப்பா உங்கள்கிட்ட வருவார். அப்பா சார்ந்த உறவுகள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகணுன்றவங்களும் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக ராகு தசாபதி, ராகு 12ல் இருக்கும்போது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நிறைய செலவுகள் ஆகிற மாதிரி ஃபீல் நிறைய இருக்கும். சரி, என்னடா அது ஒன்று பிளான் மட்டும் டக்குன்னு செலவாகுதுன்ற ஃபீல் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. மீன லக்னமாக குரு தசாபதி ரியல் எஸ்டேட், ஆட்டோ கன்சல்டன்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் ஒரு அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி அவர் ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். பெருசாக சாதிக்கணும், பெருசாக வரணுங்கிற எண்ணங்களுக்காக ரொம்ப போராடுவீங்க. மீன லக்னமாக புதன் தசாபுத்தி 4 7ஆம் அதிபதி புதன் 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நிலபுலன்கள், வண்டி வாகனம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக கேது தசாபுத்தி, கேது 6ல் இருக்கும்போது வெற்றிகள், பெரிய வெற்றிகள், வழக்குகள் இருந்ததுன்னா இப்போ பேசிட்டிங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் கோர்ட் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் 3ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களுக்காக போட்டு குழப்பிக்கிறது, 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசிட்டான்னு நினைக்கிறது, இல்லை 30 வருஷத்துக்கு அப்புறம் என் பையன் என்னை பார்ப்பானான்னு சொல்லி கேட்குறது. பிறந்த குழந்தைய வச்சுலாம் நிறைய பேர் இப்படி பேசிகிட்டு இருப்பான். இந்த குழந்தை என்னை பார்க்குமா, குழந்தை எனக்கு சோறு போடுமா, அது இன்னும் ஏன்ச்சே நடக்கலை. எதுக்காக சொல்லணும்னா இதெல்லாம் தேவையில்லாத இன்றைக்கி நடக்கிறத பார்க்கணுங்க தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணம் இல்லை,
எனக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் இருக்குங்க. இது வந்து எப்போ வருது அப்படின்னும் போது இந்த வைகாசி மாதம் வந்து வருது, அதுவும் மே 15. ஸோ மே 15 அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணியகாலம், அன்றைக்கி பார்த்து சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து மே 15 காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப சுபமாக இருக்கும். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி விஷயங்கள் இருக்கும். பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்குது, நிறைய பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வழிபாடு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது, கொஞ்சம் பழைய விஷ்ணு கோயில் போகிறது ரொம்ப சூப்பருங்க. ஒரு 27 பூ வச்சுக்கோங்க கையில். ஏன்னா கவுண்டிங் வந்து நீங்கள் எண்ணிட்டுருந்தீங்கன்னா இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது 1 2 பார்த்துட்டே இருப்போம், இறைவனை விட்டுருவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 முறை ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிவிட்டு ஒரு 27 முறை வந்து சுற்றணுங்க. ஸோ ஒவ்வொரு முறை சுற்றி வருமோ ஒவ்வொரு பூ வச்சுட்டு வாங்க. அந்த இறைவனை வேண்டுதல், அந்த இறைவன் உங்களோட மனதார உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அதுவும் அன்றைக்கி அந்த 10:30 மணிக்குள்ளே மே 15 காலை 10:30 மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை முடிங்க. 27 முறை வந்து வலம் வாங்க. வந்து நமஸ்கரிச்சுட்டு விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோ கிருஷ்ணரோ எதானா இருக்கலாம், பட் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற கோயில்களில், அதுவும் பழைய கோயிலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இரட்டிப்பில் நீங்கள் நினச்சதை விட பெரிய லெவலில் வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறுறது, பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முறையும் சொல்லிடுறேன், இது வந்து மே 15 அன்னைக்கு வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு பணமோடு இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரார்த்தனையை விடாது பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வராதுங்க, இது வந்து வைகாசி மாதம் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 மாதம் கழித்து தான் வரும். ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வணங்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஜீவன கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.